பொன்னி மொபைல்ல இருந்தா அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. அதனால வந்து எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஜெயா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஜெயா வந்து பொன்னி என்ன பழிவாங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே பொன்னி வராங்க. அப்படிலாம் பண்ணலன்னு பொன்னி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ஜெயா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ தான் காரணம். என்ன வேணுமே பழிவாங்க தானே இவ்வளவும் பண்ண. உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இவ இருக்க வீட்ல மீட் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேணாம் அத்தை நீங்க கிளம்ப வேணாம். என்னால நீங்க போக வேணாம் வீட்டை விட்டு நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து பிரீத்தி. நல்ல காலம், நான் வீடியோ எடுத்துட்டேன், வீடியோ எடுத்து இவளை வந்து வெளியே அனுப்பணும் தான் இவ்வளவும் பண்ணேன். இனிமேட்டு எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் இந்த வீட்டு மருமகளாக நான் கூடிய சீக்கிரம் ஆகிடுவேன். எப்படியாவது வந்து சக்தியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் இவன் ஒழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பண்ணிட்டாலே பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரசேகருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ பொன்னி இப்படி வந்து முடிவு எடுத்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போவேணாமான்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் அத்தை இங்கே இருக்கணும்னா நான் போய் தான் ஆகணும், நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சக்தி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே பொன்னி எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சந்திரசேகர் சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. சக்தி என்ன ஆச்சு, எதனால் இப்படிலாம் வந்து பொன்னி வந்து போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி வந்து பொன்னி தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுப்பா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. ஆனால் பொன்னியை செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா. முதல்ல உங்கள் அம்மா நம்ப மாட்டேங்கிறா, சரி அந்த வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வீடியோ வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உங்களுக்கெல்லாம் அறிவுன்றது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த வீடியோவை முதல்ல ஓட்டி பாருங்க அப்படின்னோடனே எல்லாருமே ஓட்டி பார்க்குறாங்க. என்ன இருக்குது, பொன்னி தான் எடுத்திருக்கா, அவர் மொபைலில் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவள் மொபைலில் தான் போயிருக்கு, அவள் எடுத்தாலான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற, அவள் மொபைலில் போனால் அவள் தான் எடுத்திருப்பா, அவள் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கா. அவள் ஒன்றும் போடல, புரியுதா, அவளுக்கு அந்த வந்து அவசியமும் கிடையாது. அன்னைக்கும் அப்படி தான் அவள் பண்ணா, வந்து தங்கச்சியை வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா. இன்றைக்கும் வீடியோ எடுத்திருக்கா. அவள் எடுக்காமல் இப்போ யார் எடுத்தது, அவள் மொபைல்லேருந்து அவள் வீடியோ வந்து அவள் மொபைல்லேருந்து போயிருக்கு. ஆனால் வந்து அவள் பண்ணலை, புரியுதா அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி. நீ எப்படி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நல்லா அந்த வீடியோவை ஓட்டி பாருங்க அப்படின்னோடனே பொன்னி வந்து துணிக்காய போடுறது வந்து அப்படியே வந்து அந்த வீடியோவில் சைடில் வந்து அந்த கண்ணாடியில் தெரியுது. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. இதை நல்லா வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டுறாரு. பார்த்து ஆமாம் அங்கே துணிக்காய போட்டுட்ருக்கா. அப்போ வீடியோ யார் எடுத்தது இப்போ புரியுதா, பொன்னி எடுக்கலன்னு சொல்லிட்டு துணிக்காய போடுற வந்து வீடியோ எடுத்தாளா. அப்போ வீடியோவை அவள் ஃபோன் எடுத்து யாரோ எடுத்திருக்காங்க, ஆனால் அவள் மாட்டின்னு இருக்கா. அவள் இது பண்ணவே பண்ணல. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதில்ல உங்களுக்கெல்லாம், பொன்னியை பற்றி இனிமேட்டாவது புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே சரிப்பா இந்த வீடியோ அப்போ அவள் மொபைல் யார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க தான் பதில் சொல்லணும், அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல பொன்னியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னோடனே ஜெயாவுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. பாத்தியா ஜெயா, நீ பண்ண வேலையை பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, அவள் பண்ணாத தப்புக்கு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தண்டனை கொடுக்குறதே உன் வேலையாக போச்சுல்ல, இப்போ உனக்கு நிம்மதி தானே. எனக்கு என்ன தெரியும் அவள் பண்ணலைன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ அவள் மொபைலில் தானே போச்சு, அதான் அவள் பண்ணா நான் நினச்சேன். போதும் ஜெயா போதும், பொன்னி இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், பேசாமல் அவள் எங்காவது போய் கூட இருக்கலாம், இந்த வீட்டில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சக்தி வந்து எல்லா இடத்துலையும் பொன்னியை தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல பொன்னி. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. ஐயோ பொன்னி எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட், எல்லா இடத்துலையுமே பொன்னியை தேடுறாரு. பொன்னி எங்கே போன பொன்னி, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது, நீ எங்கே போனேன்னு தெரியலையே, ஒருவேளை ஊருக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சக்தி இதர முடியுது.